Welcome to Agalya and Diya. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி Capsicum mushroom masala. ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அது இதோட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஒரு கப் அளவுக்கு தக்காளி, இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த மசாலாவோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்லேயே தண்ணி விடும், நம்ம தண்ணி எதுவும் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 5 to 8 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். ஃபைவ் டு 8 minutesல வந்து மஷ்ரூம் ஒரு 75% நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து 1/2 கப் வந்து க்ரீன் கேப்சிகமும் 1 கப் ரெட் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் வந்து மஷ்ரூம் ஒரு 75% குக் ஆன பிறகு ஆட் பண்ணால் போதும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிட்டோன்னா அந்த கலர் வந்து க்ரீன் கலர் வந்து ரொம்ப டார்க் க்ரீனாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ கேப்சிகம் ஆட் பண்ண பிறகு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 minutes வந்து இதை குக் பண்ணிடலாம். ஸோ இந்த கேப்சிகம் மஷ்ரூம் ரெசிபிக்கு ஒரு மெயினான ஒரு பவுடர் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் வந்து மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகமும் மஷ்ரூமும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. கேப்சிகம் பார்த்தீங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகலை, அந்த க்ரீன் கலர் அப்படியே தான் இருக்குது. இப்போ நல்ல ஒரு க்ரன்ச்சினஸும் இருக்கும் அந்த கேப்சிகமில். இப்போ இதில் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணியிருக்கோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 minute வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லான கேப்சிகம் மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வந்து சப்பாத்தி, நான், இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது நம்ம பிளெயினாகவே கூட சாப்பிடலாம். ஸ்பைசினஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது நம்ம பிளெயினாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பி சேஃப் ஆல்.